அவரை பத்தி நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. ஸோ அவர் தான் சினிமால என்னை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அவர் படத்துல நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன், காதல் அழிவதில்லை படத்துல. அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது, நீயும் நானும் கூல் சுரேஷும் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பார்த்துட்டு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் மன்மதன்ல கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மன்மதன்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியா நின்றுட்டு இருக்கேன். அதுல வந்து அவரு அந்த மொட்டை கேரக்டரா உள்ள வருவாரு. வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேரை கேட்பாரு, இங்க இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடி ஆயிட்டேன், நான் ரெடியா இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆயிட்டு, என்ன ஏதாவது ஆளுகளை மாத்துறாங்களா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு போயிட்டு மெதுவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல நீ லொல்லு சபால இருந்து வந்திருக்கீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல காட்ட போறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங், அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, சும்மா ஜென்ரலா வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தியேட்டர்ல அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல லொல்லு சபா டிவில ரீச் இருக்குல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோன்னே உன் பேர் கேட்கறேன், உன் பேர் என்னன்னா அப்பதான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்கறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு. நான் எக்கோல வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல இப்படி ஒண்ணு பண்ணலாமா, என்ன நீங்க கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த டயலாக் சொல்லுங்க, அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒன்னு அவரு சிரிச்சுட்டு சரி நல்லா தான் இருக்கு, ஆனா பில்டப்பா இருக்காது, ஆனா நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் அவர் வந்து என்கிட்ட கேட்பாரு, உன் பேர் என்னன்னு. நான் ஒன்ன பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்னு அவர் பாபி பாபி பாபின்னு, டேய் ஒரு பாபி தாண்டா என் பேரு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப்புக்காக 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற STR 49லயுமே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அன்னைக்கு கூட வீட்டுல போய் மொட்டை மாடியில பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். சோ ரொம்ப நன்றி. நீங்க ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால எனி டைம் எப்பவுமே அவருக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பா நிப்பேன். அது எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது நிச்சயமா இந்த வருஷம் STR 49 நீங்க பாப்பீங்க. சொல்லி ஆரியா முறைக்கிறான், ஏண்டா நாங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்யன் தியேட்டரை புக் பண்ணா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு. அடுத்தது இந்த